Dear 12th standard students, welcome to the online session of St. Joseph Study Center. This is the third session of Unit 7 Wave Optics. In a previous video, we have started with interference. In this video, we will continue with Young's double slit experiment. So it is one of the important experiment which has confirmed the phenomenon of interference. This left side picture is the experimental setup for the Young's double slit experiment. So this experiment was first demonstrated by British physicist in 1801. He has used one opaque screen. So he has taken one monochromatic source S and double slit S1 and S2. So ஒரு opaque screen எடுத்துக்கிட்டாங்க, ஒரு monochromatic source S அதிலிருந்து வர லைட்டை நம்ம இப்படி ரெண்டு double slit மூலமா அனுப்புறோம். டபுள் ஸ்லிட் அப்படின்னா என்ன? ஸ்லிட் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஓப்பனிங். ஸோ இங்கே நம்ம ரெண்டு ஸ்மால் ஓப்பனிங் வச்சுருக்கோம், அதாவது ரெண்டு ஸ்லிட். ஸோ தட் இஸ் டபுள் ஸ்லிட். ஸோ இந்த சோர்ஸ்லேருந்து வர லைட் இந்த டபுள் ஸ்லிட்டை பட்டு இப்படி போகும்போது அங்கே நமக்கு இன்டர்ஃபரன்ஸ், அதாவது இங்கேருந்து ஒரே லைட் வந்து என்ன ஆகும், இந்த ரெண்டு ஸ்லிட் மூலமாக போகும். ஸோ அப்போது இங்கேருந்து இந்த ஸ்லிட்டுக்கு ரைட் சைடில் வரும்போது அது ரெண்டு வேவாக வரும்போது அது இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ இப்போது இந்த ஸ்லிட்டோட வித் ரெண்டுத்தையும் நம்ம 0.3 millimeter அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் டூ ஸ்லிட்ஸ், இந்த ரெண்டு ஸ்லிட்டுக்கும் இடையே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம 0.3 millimeter அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டபுள் ஸ்லிட் அண்ட் த ஸ்க்ரீன் இஸ் டேக்கன் ஆஸ் 1 meter. ஸோ இங்கே நம்ம ஒரே ஒரு சோர்ஸ்லேருந்து தான் ஒரு வேவ் வந்து அனுப்புகிறோம். ஸோ அந்த வேவ் வந்து இந்த S1 அண்ட் S2ல படும்போது ரெண்டு வேவாக வரும் இல்லையா, ரெண்டு வேவாக வந்து அந்த ரெண்டு வேவும் இந்த S1 S2க்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சின்ஸ் வி ஹாவ் டேக்கன் த வேவ் ஃப்ரம் அ சிங்கிள் சோர்ஸ், இந்த S1 அண்ட் S2ல வந்து வரும்போது அந்த வேவுக்கு வந்து இட் வில் பி இன் அ கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் S1 and S2 will act as a coherent sources. So as soon as they cross these S1 and S2, they start to overlap. So when we place the screen at a distance of some 1 meter from this double slit, we can observe the interference fringes, that is alternate bright and dark fringe from the slit, which has come as a result of the superimposing of two waves. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சோர்ஸ்லேருந்து வர வேவ் வந்து இந்த S1 S2 அது மூலமாக ரெண்டு வேவாக பிரிஞ்சு இன்டர்ஃபியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமாக நமக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து பிரைட் டார்க் அப்படின்னு ஆல்டர்னேட் ஃப்ரிஞ்சஸ் வரும். அதுதான் நம்ம இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ என்னதான் வந்து ஆல்டர்னேட் ஃப்ரிஞ்சஸ் நடந்தாலும் இந்த ஸ்க்ரீனோட சென்டர் பாயிண்ட் இந்த ஓவில் நமக்கு வந்து பிரைட் ஃப்ரிஞ்ச் தான் வரும். பிகாஸ் இந்த S1 அண்ட் S2 இந்த ரெண்டு ஸ்லிட்டுமே பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லேருந்து ஈக்வி டிஸ்டன்ட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ரெண்டு இருந்து வர வேவும், அதாவது S1லேருந்து வர வேவும் இந்த S2லேருந்து வர வேவும் இந்த O பாயிண்ட்டுக்கு வரும்போது அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டிவாக தான் இன்டர்ஃபியர் ஆகும். ஸோ தஸ் we will get bright fringe at this center point of the screen O. இதுதான் நம்ம சென்ட்ரல் பிரைட் fringe அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே நம்ம ஒரு ஸ்லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we won't get any fringes, அதாவது இங்கே பிரைட் டார்க் அப்படின்னு வராது, ஒரு யூனிஃபார்ம் இலுமினேஷன் மட்டும்தான் வரும். அதாவது ஒரு சர்டன் வெளிச்சம் மட்டும்தான் வருமே தவிர நம்மளுக்கு இந்த பிரைட் டார்க் அப்படின்ற லைன்ஸ் மாதிரி ஃப்ரிஞ்சஸ் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா திஸ் ஃப்ரிஞ்சஸ் ஆர் டியூ டு இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் டூ வேவ்ஸ். ஸோ நம்ம இந்த ஸ்லிட்டை க்ளோஸ் பண்ணிடும்போது நமக்கு ஒரே ஒரு வேவ் தான் வந்து வரும் இல்லையா, அப்போ நமக்கு சர்டன் ஒரு இலிமினேஷன் மட்டும்தான் வருது. இதுவே நம்ம ரெண்டு ஸ்லிட்டையும் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது தான் அந்த ரெண்டு வேவும் அந்த ரெண்டு ஸ்லிட்லேருந்து ரிலீஸ் ஆகிற வேவும் சூப்பர் இம்போஸ் ஆகுது, அதாவது இன்டர்ஃபியர் ஆகுது. அந்த இன்டர்ஃபரன்ஸ் மூலமாக தான் நமக்கு ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது. Thus the fringes are only due to the interference of two waves. Equation for path difference, அதாவது இந்த S-லேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட வேவ் வந்து இந்த S1லேருந்தும் இந்த S2லேருந்தும் இந்த ஸ்க்ரீனுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் இல்லையா. ஸோ ஒரு S1ம் S2வும் அது ரெண்டும் ஈக்வி டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணுதா, இல்லை ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக, அது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற இந்த பாத் டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபார் தட் we can take this experimental setup, that is the right side picture.
So let D be the distance between two double slits S1 and S2 which act as coherent source of wavelength lambda. So நம்ம என்ன பண்றோம், ஒரு ரெண்டு ஸ்லிட் எடுத்துக்கிறோம் S1 and S2. அது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து D. So since நம்ம வந்து S1 and S2 ல இருந்து இருக்கிற வேவ் வந்து நம்ம ஒரே சோர்ஸ்ல எடுத்துக்கிறதுனால this S1 and S2 will act as an coherent source. So இந்த ஒரு டபுள் ஸ்லிட் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து D capital D அப்படின்ற டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து ஸ்கிரீன் வச்சிருக்கோம். ஓகேவா? Thus the midpoint of S1 and S2 is C and the midpoint of screen O is equidistant from S1 and S2. So நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்லிட்டோட சென்ட்ரல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா C and நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்கிரீனோட சென்ட்ரல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா O. So இந்த O ல இருந்து இந்த ரெண்டு ஸ்லிட் S1 and S2 ரெண்டுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. P is any point at a distance y from O. The waves from S1 and S2 meet at P either in phase or out of phase depending upon the path difference between the two waves. ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த ஸ்க்ரீனோட சென்ட்ரல் பாயிண்ட் அப்படின்றத ஓன்னு சொன்னோம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் P அப்படின்ற ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் அந்த சென்ட்ரல் பாயிண்ட் ஓக்கும் அந்த P நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் Pக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம Y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம எடுத்துக்கிற அந்த பாயிண்ட் P அப்படின்ற டிஸ்டன்ஸில் S1 அப்படின்ற வேவும் S2 அப்படின்ற வேவும் சேர்ந்து இன்டர்ஃபியர் ஆகி இந்த P அப்படின்ற பாயிண்டில் மீட் பண்ணும். ஸோ அதை மீட் பண்ணும்போது அங்கே நமக்கு வர ரிசல்டன்ட் வேவ் ஓட இன்டென்சிட்டி அதிகமாகவும் இருக்கலாம் இல்லை கம்மியாகவும் இருக்கலாம். தட் இஸ் மேபி தே ஆர் இன் ஃபேஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் டிபெண்டிங் அப்பான் தயர் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா we will get bright fringe, that is they are in phase, and அது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியராக ஆகிருந்துச்சு அப்படின்னா we will get dark fringe, that is they are out of phase. The path difference delta between the light waves from S1 and S2 to the point P is delta is equal to S2P minus S1P. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த S1 அந்த ஸ்லிட்லேருந்து வெளியாகிற வேவும் நமக்கு P அப்படின்ற டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணணும், அண்ட் S2 இந்த பாயிண்ட்லேருந்து வெளியாகிற வேவும் P அப்படின்ற டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணணும் இல்லையா. ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அண்ட் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணால் தான் அது ரெண்டுத்துக்கும் இடையே டிஃப்ரென்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இது S1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து S1P அப்படின்ற டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கு. S2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த எம்மும் Pயும் இந்த MP அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ் தான் S1P ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஸோ இந்த S2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த S2M அப்படின்ற டிஸ்டன்ஸை சேர்த்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த S2M அப்படின்றது தான் நம்மளுக்கு இங்கே பாத் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் டெல்டா. ஸோ தட் வி ஹாவ் டேக்கன் அஸ். ஸோ திஸ் ரீஜன் இப்போ இந்த ரீஜன் டெல்டா வேணும் அப்படின்னா வி ஷுட் மைனஸ் திஸ் ஹோல் டிஸ்டன்ஸ் S2P மைனஸ் திஸ் S1P because MP as well as S1P அது ரெண்டுமே parallel, they are equal distance. So we can write this delta as this whole distance S2P minus S1P. A perpendicular is dropped from the point S1 to the line S2P at M to find the path difference more precisely. So இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த S1 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இந்த S2P இந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் வரைஞ்சிருக்காங்க M அப்படின்ற பாயிண்டில். ஸோ தட் நம்ம வந்து இந்த டெல்டா அதாவது இந்த டெல்டா அப்படின்ற டிஸ்டன்ஸை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலி S2P மைனஸ் MP இல்லையா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டெல்டா வேணும் அப்படின்னா we should subtract S2P from this distance MP. So we will get this S2M which is actually the path difference delta. The angular position of the point P from C is theta. So in the point oda angular position C அப்படின்ற point அதாவது center point of the slitல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். So that is CP இதோட angular position நம்ம theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். From the geometry the angles OCP and S2S1M are equal. So they are telling that the triangles OCP as well as S1 and S2M, so they are equal. So நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம வந்து theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். So இந்த OCP இந்த ஆங்கிள் நம்ம theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், as well as இந்த S2S1M இந்த ஒரு ஆங்கிளையும் நம்ம theta அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். So that the angle OCP and S2S1M is equal to theta. In the right angle triangle S1 S2M the path difference S2M is d sin theta. So இப்போ நம்ம இந்த ஒரு triangle எடுக்கலாம், that is S1 S2M.
நமக்கு இந்த delta இந்த path difference தான் வேணும் இல்லையா. So that can be written as this d and this side theta, so that is d sin theta. So we got delta d is equal to d sin theta. And we know that if the angle is small, then we can approximate sin theta or tan theta is equal to theta. So again from the right angle triangle OCP, that is OCP, we can write tan theta is equal to the opposite distance y divided by this adjacent distance, that is capital D. So the path difference delta will be dy divided by capital D, where the small d is the distance between slits and y it is the distance between the center point of the screen to the corresponding point that we have taken, and this capital D is the distance between the slit and the screen. So now the condition for the point P to have a constructive interference or be a bright fringe is, so அப்போ இந்த ஸ்லிட்ல இருந்து வெளியாகிறது இந்த ஸ்லிட்ல இருந்து வெளியாகிறது இன்டர்ஃபியர் ஆகி பாயிண்ட் P ல மீட் ஆகும். ஸோ அப்போ மீட் ஆகும்போது நமக்கு வந்து ரிசல்டன்ட் வந்து பிரைட் ஃப்ரிஞ்சாகவும் இருக்கலாம் இல்லை டார்க் ஃப்ரிஞ்சாகவும் இருக்கலாம் இல்லையா, பேஸ்ட் அப்பான் தேர் இன்டர்ஃபரன்ஸ். அது கன்ஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் இருந்திருக்கும், அது டிஸ்ட்ரக்டிவாக இன்டர்ஃபியர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டார்க் ஃப்ரிஞ்ச் இருந்திருக்கும். ஸோ அப்போ நமக்கு பிரைட் ஃப்ரிஞ்ச் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, the condition for the bright fringe in a previous video, that is psi அப்படின்றது வந்து ஈவன் மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு bright fringe வரும். அதாவது we got that the general expression as n into lambda இல்லையா. So the condition for the point P to have a constructive interference or be a bright fringe is the path difference delta should be equal to n lambda, where n is actually 0, 1, 2, etc. So delta that we have found as, so delta நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், that is the path difference delta is equal to dy divided by d. So that's the delta dy divided by d is equal to n into lambda. So இந்த y நமக்கு வேணும், அதாவது y அப்படின்றது என்னது, the distance between the central point O of the screen and the corresponding band that we are considering. So இப்போ இந்த y வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது கூட இருக்கிற இந்த small d divided by capital D இந்த பக்கம் வரும்போது capital D divided by small d and இந்த பக்கம் இருக்கிற ny நமக்கு அப்படியே இருக்கும். So thus we will get y is equal to n lambda d divided by d. So இந்த n அப்படின்றது 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். So thus we can write y as yn is equal to n lambda t divided by d. So the distance yn is actually the distance of the nth fringe from the point O. So O அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ஸ்க்ரீனோட சென்ட்ரல் பாயிண்ட், அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து நம்ம எத்தனாவது ஃப்ரிஞ்ச் கன்சிடர் பண்றோமோ, சப்போஸ் ஃபர்ஸ்டா இல்ல செகண்டா அப் டு nth ஃப்ரிஞ்ச், ஓகே. ஸோ எந்த ஃப்ரிஞ்ச் நம்ம கன்சிடர் பண்றோமோ அந்த ஃப்ரிஞ்ச் அந்த பேண்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் ஓக்கும் இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம yn அப்படின்னு சொல்றோம். இதே போல the condition for the point to have a destructive interference or be a dark fringe is, path difference is equal to, so நம்ம பார்த்தோம் destructive interference அப்படின்னு இருந்துச்சுன்னா the phase angle வந்து odd multiples-ல இருக்கும். ஸோ அப்போ அதோட general expression நம்ம என்னன்னு பார்த்தோம், 2n minus 1 lambda by 2. So the condition for the point P to have a destructive interference or be a dark fringe is path difference delta is equal to 2n minus 1 lambda divided by 2, and we know that delta அதாவது path difference நம்ம வந்து dy divided by d அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். So that is equal to 2n minus 1 lambda divided by 2. So again நம்மளுக்கு இந்த y வேணும் அப்படின்னா இது கூட இருக்கிற இந்த terms இந்த பக்கம் போகும்போது reciprocalல மாறிடும் and right sideல இருக்கிற terms அப்படியே இருக்கும். So thus we got y is equal to 2n minus 1 divided by 2 lambda d divided by d. So y அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்ட fringe, it can be 1, 2 or up to n. So we can write y as yn is equal to 2n minus 1 divided by 2 lambda d divided by d. The distance yn is the distance of the nth dark fringe from the point O. So நம்ம எந்த dark fringe consider பண்றோமோ அந்த dark fringeல இருந்து central point of the screen ஓக்கு இடையே இருக்கிற distance தான் நம்ம yn அப்படின்னு சொல்றோம். So here is a picture of some fringes that we have obtained because of interference. So that is, the shows that on the screen alternate bright and dark fringes are seen on either side of the central bright fringe. So எப்பவுமே central pointல நமக்கு bright fringe வரும் அப்படின்னு பார்த்துட்டோம். So அதுக்கு right sideலயும் சரி left sideலயும் சரி நமக்கு alternate bright and dark fringes, bright and dark bands வரும்.
The central bright is referred as zeroed bright followed by first dark and first bright, and then the second dark and second bright, and so on either side of O successfully. So appo idhula irundhu the central point நம்ம 0th fringe அப்படினு கன்சிடர் பண்றோம். so that நம்ம left side ஓட first bright first dark அதே போல அதை வச்சு நம்ம left right sideல வந்து first bright first dark அப்படினு சொல்லுவோம், and it goes on. Next one, bandwidth. The bandwidth beta is defined as the distance between any two consecutive bright or dark fringes. இது வரைக்கும் நம்ம வந்து central point ல இருந்து கன்சிடர் பண்ணோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதாவது ஒரு bright fringe-க்கும் இன்னொரு bright fringe-க்கும் இடையே இருக்கிற distance or ஒரு dark fringe-க்கும் இன்னொரு dark fringe-க்கும் இடையே இருக்கிற distance தான் நம்ம bandwidth அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது the distance between n plus 1th and nth consecutive bright fringes from O is given by. So இப்போ நம்மளுக்கு வந்து distance between second and third வேணும் அப்படின்னா இப்போ second நம்ம n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா third அப்படின்றது n plus 1, அதாவது 2 plus 1 இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து எப்படி எழுதலாம், ஒரு distance between consecutive fringes n plus 1 and nth அப்படின்னு எழுதலாம். So the distance between n plus 1th and nth consecutive bright fringes from O is given by. So we know that consecutive bright fringe. So bright fringe க்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், yn is equal to n lambda d divided by d. So இந்த n அப்படின்றது n plus 1 minus n. So that is beta is equal to, that is for bright fringes, yn plus 1 minus yn is equal to n plus 1 lambda d by d minus n lambda d divided by d. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா this one will be n lambda d by d and plus 1 lambda d divided by d. So இந்த n lambda d divided by d and minus n lambda d divided by d will get cancelled. So we will remain with just lambda d divided by d. Like the same way, if we want to find for consecutive dark fringes, we should substitute n plus 1 and n in the formula that we have found for dark fringes. So this is the formula for dark fringe, that is yn is equal to 2n minus 1 divided by 2 into lambda d divided by d. So in the place of this n, we should substitute n plus 1 minus n. So that is beta yn plus 1 minus yn is equal to 2n plus 1 minus 1 divided by 2 and lambda d divided by d minus 2n minus 1 divided by 2 lambda d divided by d. So here also first number 2 கூட multiply பண்ணும்போது we will get 2n and this minus 1 lambda d divided by d as well as this 2, and here also we are having 2n minus 1. So on the positive term in the negative term cancel ஆயிடும், and again நம்ம just in the 1 கூட பண்ணும்போது we will get lambda d divided by d. So for dark also we have got lambda d divided by d. From these two equations we understand that the bright and dark fringes are of same width equally spaced on either side of the central bright fringe. So இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைட்டுக்கும் டார்க்குக்கும் பேண்ட்வித் சேமாக தான் வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது ரெண்டு பிரைட் இல்லை ரெண்டு டார்க் ஃப்ரிஞ்சஸ்க்கு இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது அதோட வித் வந்து சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Conditions for obtaining clear and broad interference fringes. ஸோ நமக்கு கிடைக்கிற அந்த இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரிஞ்சஸ் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து எக்ஸ்பிரிமெண்ட் செட்டப் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். The distance d between the screen and double slit should be as large as possible. The wavelength lambda of light used must be as long as possible. The distance d between the two slits must be as small as possible. So ஸ்க்ரீனுக்கும் ஸ்லிட்டுக்கும் இடையிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், அண்ட் நம்ம எடுத்துக்கிட்ட லைட் ஒரு சோர்ஸோட லைட்டோட வேவ் லென்த்தும் ஜாஸ்தியாக இருக்கணும், பட் அந்த ரெண்டு ஸ்லிட்டோட டிஸ்டன்ஸ் மட்டும் கம்மியாக இருக்கணும். interference in white light, that is polychromatic light. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இன்டர்ஃபரன்ஸ்க்காக எடுத்துக்கிட்ட லைட் வந்து மோனோக்ரோமேட்டிக். ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு லைட் வரும், ஸோ அது ரெண்டு வேவாக பிரியும். இப்போ பாலிக்ரோமேட்டிக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் லைட் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் கன்ஸ்டிடியூவன்ஸ், அதாவது அதில் வந்து விப்ஜிஆர் அப்படின்ற ஒரு 7 கன்ஸ்டிடியூவன்ட் கலர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிக்ரோமேட்டிக் லைட்டை நம்ம வந்து இன்டர்ஃபியரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். When a white light, that is polychromatic light, is used in interference experiment, colored fringes of varied thickness will be formed on the screen. This is because different colors have different wavelengths. However, the central fringe or
we can say 0th fringe will always be bright and white in color because all the colors falling at the point O will have no path difference with each other. So hence only constructive interference is possible at O for all the colors. So என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்ம ஒரு மோனோக்ரோமாட்டிக் லைட் எடுக்கும்போது நமக்கு ஸ்க்ரீன்ல வந்து ஆல்டர்னேட் பிரைட் டார்க் அப்படின்னு வருது. பட் இதுவே நம்ம ஒரு பாலிக்ரோமாட்டிக் லைட் எடுத்தோம் அப்படின்னா we will get a colored fringes in a screen. பட் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு கலருக்கும் வந்து ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி we will also have a colored fringes in a screen. பட் என்னதான் வந்து நம்மளுக்கு ஆல்டர்னேட்டாக கலர்ட் fringes வந்தாலும் அந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்சில் வந்து ஒயிட் கலர் தான் வரும். பிகாஸ் சென்ட்ரல் ஃப்ரிஞ்சுக்கு ட்ராவல் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும் எந்த விதமான ஒரு 2 வேவ்ஸ் எடுத்துக்கிட்டாலும். ஸோ அப்போது அந்த சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் வந்து ஆல்வேஸ் பி பிரைட் and it will be in white in color. But except that we will get a colored fringes instead of bright and dark fringes when we use a polychromatic light. Interference in thin films. Let us consider a thin film of transparent material of refractive index mu and thickness d. So இது வரைக்கும் நம்ம interference வந்து சேம் மீடியம்லேயே பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து 2 மீடியம் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த இன்னொரு மீடியமாக நம்ம வந்து thin film அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி a transparent material and இதோட refractive index நம்ம mu அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ரிஃப்ளக்ஷன் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம refractive index n அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த thin filmோட refractive index நம்ம mu அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் and இதோட thickness வந்து d. A parallel beam of light is incident on the film at an angle I. So just or parallel beam வருது and it is incident at an I. The wave is divided into 2 points at the point of incidence as reflected and refracted light. So as soon as the ray get incident on this thin film, ஒரு wave வந்து reflect ஆகும் and some of the wave will get refracted into this medium. The refracted path which enters into the film again gets divided at the lower surface into 2 parts. So இப்போ இங்க A அப்படின்ற பாயிண்ட்ல இன்சிடென்ட் ஆகுது, அது வந்து இப்படி ரிஃப்ளெக்டும் ஆகுது அண்ட் இந்த மீடியம்குள்ள ரீஃப்ராக்டும் ஆகுது. ஸோ ரீஃப்ராக்ட் ஆகிற அந்த மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் B அப்படின்ற பாயிண்ட்ல இங்க ரீஃப்ராக்ஷன் ஆகுது, அதாவது இந்த தின் ஃபிலிமை விட்டு வெளியே வருது. ஸோ ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு வருது அண்ட் அகைன் இந்த Cல பார்த்தீங்கன்னா இந்த மீடியம்குள்ளாரே வந்து ரிஃப்ளெக்டும் ஆகுது. ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க, the refracted path which enters into the film again gets divided at the lower surface into 2 parts. One is transmitted out of the film and the other is reflected back into the film. ஸோ இந்த B வந்து வெளியே வருது இல்லையா, அதை நம்ம transmitted ray அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் இந்த Cக்குள்ளார இன்னொன்று ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. The reflected as well as refracted parts are further formed as multiple reflections take place inside the film. The interference occur in both the reflected and transmitted light. ஸோ இப்படி ஒவ்வொரு முறையும் டிரான்ஸ்மிட் ஆகி வர லைட்லேயும் அந்த 2 வேவ் இல்லை 3 வேவ் சேர்ந்து இன்டர்ஃபியர் ஆகி நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் வரும் அண்ட் இந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமாக வர வேவ் மூலமாகவும் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. First we will consider for transmitted light. For transmitted light, the light transmitted may interfere to produce a resultant intensity. So first ஒரு ரே ஏல வருது அண்ட் அது பியில் ரீஃப்ராக்ட் ஆகி, அதாவது மீடியம்குள்ளே ரீஃப்ராக்ட் ஆகுது. ஸோ திரும்ப அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளியே எப்படி வருது, அதை நம்ம டிரான்ஸ்மிட்டட் லைட் அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் அந்த மீடியம்குள்ளாரே போகிற லைட்டை நம்ம ரிஃப்ளெக்டட் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அகைன் அது டீல எப்படி ஆகி திரும்ப டீலேருந்து வெளியே வரும்போது அது டிரான்ஸ்மிட்டட் லைட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் டிரான்ஸ்மிட் ஆகி வர அந்த ஒவ்வொரு வேவ்ஸும் இன்டர்ஃபியர் ஆகிறது மூலமாக நமக்கு interference pattern வரும். Let us consider the path difference between the 2 light waves transmitted from B and D. So first transmitted light B and again அது உள்ளார reflect ஆகி திரும்ப Cல இருந்து அந்த மீடியம்க்கு வந்து திரும்ப Dல இருந்து வெளியே வருது இல்லையா, அதை நம்ம transmitted light அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த B and the D இந்த transmitted light ஓட path difference பார்க்கலாம். The 2 waves moved together or remained in phase up to B where the splitting occurred. The extra path traveled by the wave transmitted from D is the path inside the film BC plus CD. ஸோ இந்த D அதாவது B வரைக்கும் வந்துடுச்சு, பட் அகைன் இந்த BC ப்ளஸ் CD அப்படின்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணி தான் இந்த Dல இருந்த லைட் வந்து இப்படி வெளியே டிரான்ஸ்மிட் ஆகியிருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம B அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜஸ்ட் இது வந்துடுச்சு, பட் Bக்கும் Dக்கும் இடையே இருக்கிற பாத் டிஃப்ரென்ஸ், அதாவது B வந்து இந்த ஒரு டிஸ்டன்ஸை மட்டும்தான் ட்ராவல் பண்ணியிருக்கு, பட் D அப்படின்றது BC ப்ளஸ் CD அப்படின்றத கவர் பண்ணி தான் திரும்ப அகைன் Dல இருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ தட் the difference between B and D is actually
BC plus CD. If we approximate the incidence to be nearly normal, that is I is equal to 0 and the film of small thickness, then the points B and D are very close to each other. So இப்போ நம்ம ஒரு easy calculation காக நம்ம என்ன consider பண்றோம் அப்படினா இன்சிடென்ஸும் நார்மலும் சேம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ நார்மல் as well as இன்சிடென்ஸ் வந்து நமக்கு 0 ஆகிடும். அதே போல் நமக்கு தெரியும் இந்த திக்னஸ் வந்து D தான், அந்த D அப்படின்ற டிஸ்டன்ஸ் தான் இந்த BC plus CD இல்லையா. So that the extra distance traveled by the wave is approximately twice thickness of the film, that is BC plus CD. So it is BC or D and CD அப்படின்றது ஒரு D. So thus we got 2D. As this extra path is traversed inside the medium of refractive index mu, the optical path difference is delta is equal to 2 mu d. So actually in the extra path difference in the BC and CD இது ரெண்டுமே சரி இந்த மீடியம் குள்ளார தான் இருக்கு. ஸோ ஒரு மீடியம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அந்த refractive index நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த path difference delta is equal to 2 into D into that refractive index of that medium. So we got delta is equal to 2 mu d. And we know that the condition for constructive interference is that should be n lambda. So thus the path difference 2 mu d is equal to n lambda. Similarly, we know the condition for destructive interference is actually 2n minus 1 lambda by 2. So thus the condition for destructive interference in transmitted ray is the path difference that we have found for transmitted ray is 2 mu d. That should be equal to the condition for destructive interference, that is 2n minus 1 lambda divided by 2. Next one, for reflected light. It is experimentally and theoretically proved that a wave, while traveling in a rarer medium and getting reflected by a denser medium, undergo a phase change of pi. Hence, an additional path difference of lambda by 2 should be considered for reflected light. ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றப்போ ஒரு ரேரர் மீடியம்லேருந்து ஒரு டென்சர் மீடியம்க்கு போகும்போது அதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்து பை அப்படின்ற சேஞ்சஸை மேற்கொள்கிறதுனால அதோட பாத் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து லாம்டா பை 2 நம்ம கன்சிடர் பண்ணணும். Let us consider the path difference between the light reflected by the upper surface at A and the other coming out at C after passing through the film. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்குது இல்லையா, ஏல பட்டுட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் அகைன் ஏலேருந்து அந்த மிச்சம் வந்த ரே அதாவது உள்ளே போச்சு இல்லையா அந்த மீடியம்குள்ளார போயிட்டு பியில் வந்து வெளியே வரும்போது இங்கே சியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போது ஏலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆனதும் இந்த சிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆனதும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். The additional path travelled by the light coming out from C is the path inside the film, that is AB plus BC. So first இந்த ரே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. பட் இந்த சீலேருந்து வெளியே வந்த ரே இப்படி வெளியே வரதுக்கு முன்னாடி உள்ளார இப்படி ட்ராவல் ஆகியிருக்கு இல்லையா, அதாவது ஏபி ப்ளஸ் பிசி அப்படின்ற டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணிட்டு தான் வெளியே வந்திருக்கு. ஸோ அப்போது ஏலேருந்து வெளியே வந்த ரேக்கும் சிலேருந்து வெளியே வந்த அந்த ரிஃப்ளெக்டட் ரேக்கும் ஒரு பாத் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் இந்த ஏபி ப்ளஸ் பிசி. அண்ட் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், angle of incidence வந்து நார்மலுக்கு கன்சிடர் பண்ணுறோம். அதே போல் we know that the thickness of the film is actually D. So ABன்றது ஒரு D and BCன்றது ஒரு D. So we got AB plus BC is equal to 2D. As this extra path is travelled in a medium of refractive index mu, the optical path difference. So இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாத்தும் பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் குள்ளார தான் இருக்குது. ஸோ அந்த மீடியமோட refractive index நம்ம கன்சிடர் பண்ணணும். So thus the path difference for reflected ray in thin film is delta is equal to 2 mu d. The condition for constructive interference for reflected ray is, so we know that constructive interference ஓட general expression வந்து n lambda, but இங்க reflected light அப்படின்னு வரப்போ நம்மளுக்கு வந்து extra ஒரு path difference lambda by 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 2 mu d plus lambda by 2 is equal to n lambda, or we can write 2 mu d is equal to 2n minus 1 lambda by 2. இதே போல destructive interference ஓட general expression பார்த்தீங்கன்னா 2n plus 1 lambda divided by 2, and again here also we need to consider the path difference lambda by 2. So thus we got 2 mu d plus lambda by 2 is equal to 2n plus 1 lambda by 2. Or we can write 2 mu d is equal to n lambda. So these are the two conditions for constructive as well as destructive interference for reflected light in thin films. So that's all about the phenomenon of interference. We will continue with the next topic in a next video. Thank you, students.